ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரிக்கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் 440க்கும் அதிகமாக இருக்குது. அதில் முதல் 50 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு சீரீஸில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் காலேஜ் டே சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு கல்லூரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கல்லூரி அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சுருக்கமாக சிஇஜி. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ் கல்லூரியான சிஇஜியை பற்றி தான் இன்றைக்கி முழுமையான தகவல்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, அதில் காமிக்கக்கூடிய கல்லூரிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்லூரியை நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் எந்த கோர்ஸில் சேர போகிறீங்களோ அந்த கோர்ஸ்க்குரிய ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேப்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். இந்த கல்லூரியுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமல் வேணாமன்றதை பற்றி முடிவு பண்ணுங்கள். சரியா? இந்த கல்லூரி மட்டும் இல்லை, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, என்ன கோர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஸ்டின் அனுப்பிச்சி வைங்க. உடனடியாக கூப்பிட முடியலனாலும் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பற்றி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்லூரியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சுருக்கமாக சிஇஜின்னு சொன்னாலே தெரியும். இதோட கவுன்சிலிங் கோட் 0001. சரியா? அதாவது சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, எஸ்ஏபி இந்த 4க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் சிங்கிள் டிஜிட்டில் வரும். சரிங்களா? ஸோ இதோட கவுன்சிலிங் கோட் 1, ரைட்? இது 1794ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம கேம்பஸ் காலேஜ்னு சொல்லுவோம், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜ்னு சொல்லுவோம். பட் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. முழுக்க கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஸோ இதோடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி ரீச் பண்ணணும், சிஇஜிக்கு வழி சொல்கிறது தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு மாணவர் கேட்டிருந்தார், ஏன் சார் இந்த ஹவு டு ரீச் போகிறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கல்லூரிக்கு போகும்போதும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்த 4 மணி நேரம் சுற்றி அப்படிலாம் நடந்திருக்கு. ஈவன் தோ கூகுளுடைய ஹெல்ப் இருந்தால் கூட. அதுக்காக தான் நான் இந்த ஹவு டு ரீச் சொல்கிறேன். சரிங்களா? சரியா? ஓகே, நீங்கள் தாம்பரத்தில் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஜிஎஸ்டி ரோடு இருங்க. ஒரு 10 to 12 கிலோமீட்டர் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அப்படின்னா குரோம்பேட், பல்லாவரத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிண்டி கிடைக்கும். சரிங்களா? கிண்டி கிடைச்சோன்னா சர்தார் பட்டேல் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு கேளுங்க, அல்லது அதில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ரோடுக்குள்ளே ரீச் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் சிஇஜி காலேஜ் போயிடலாம். நான் அடிக்கடி போகக்கூடிய கல்லூரிகள் இதுவும் ஒன்று. எங்களுடைய மாணவர்கள், அதாவது வெற்றி டியூஷன் சென்டர் மதுரையுடைய மாணவர்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் படிச்சிருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்மளுடைய ஆல்ஃபபெட், கூகுளுடைய ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, அங்கே கூட என்னோட மகனவர் ரவீந்திரன் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சிஇஜியோட ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா? ஸோ சிஇஜி கேம்பஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே எளிமையான விஷயம்தான். ஸோ ப்ராக்சிமிட்டியை பொறுத்த வரைக்கும் வேலூர்லேருந்து 140 கிலோமீட்டர்லையும், கோயம்புத்தூர்லேருந்து 500 கிலோமீட்டர்லையும், மதுரையிலேருந்து 450 கிலோமீட்டர்லையும், திருச்சியிலேருந்து 330 கிலோமீட்டர்லையும், சேலம்லேருந்து 340 கிலோமீட்டர்லையும், திருநெல்வேலியிலேருந்து 620 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. ஸோ மாணவர்கள் இந்த கல்லூரி இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒன்லி யூஜியில் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஜிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்குது. பிஇ சிவில் இன்ஜினியரிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுலேயும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஆகிய கோர்சஸ் இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதோட NBA அக்ரிடேஷன் பார்த்தலாம். கிட்டத்தட்ட 8 கோர்சஸ், சிவில், மெக்கானிக்கல், EEE, EC, CSC, IT, கெமிக்கல், பயோடெக்னாலஜி ஆகிய 8 கோர்சஸ் அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க NBA அக்ரிடேஷனில். இந்த கல்லூரியோட கிரேட் பார்த்தீங்கன்னா A+. NRF ரேங்கிங் ப்ராடி அண்ணா யூனிவர்சிட்டியோட NRF ரேங்கிங் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 13th ரேங்கிங் இன்ஜினியரிங் கேட்டகரியிலும், ஓவரால் கேட்டகரியில் 20வது ரேங்க்லேயும் வந்திருக்கு. அடுத்தது இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ஷன் எல்லா மாணவர்களுமே சிறப்பாக சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் சப்போர்ட்டிவாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரேப்போ இருக்குது 2 பேருக்கும் இடையில் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் சொன்னாங்க.
அதே மாதிரி ரேகிங் வந்து இங்கே கிடையவே கிடையாது. சீனியர்ஸ் வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கிறத சொல்கிறாங்க. கேம்பஸ் வந்து எப்போதுமே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும், பியூட்டிஃபுல். நீங்கள் போனீங்கன்னா தெரியும் சரிங்களா. அதே மாதிரி நிறைய டெக்னிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதே மாதிரி கிளப்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக நிறையா செயல்பட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட்மெண்ட்லாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியுடைய முகப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே வச்சு நிறைய மாணவர்கள் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி லேபரேட்டரிஸ், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். லைப்ரரியில் ஏசி ரீடிங் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அகடமிக் அண்ட் கேரியர் சப்போர்ட் ரொம்பவே இருக்கும். எப்போதுமே இங்கே ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதாவது பெரிய பெரிய விஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம போவோம் காலேஜுக்கு என்றைக்கா போயிருப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேறு எதாவது பார்க்குறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கும். அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு செலிப்ரிட்டி வந்திருப்பார். பட் அங்கே பெருசாக கூட்டம்லாம் இருக்காது. சாதாரணமாக ஒரு ஈவெண்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போகும்போது திரு கமல்ஹாசன் அவர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நேரில் போய் பார்க்கல, பட் அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே கேஷுவலாக நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ரிச் ஹெரிட்டேஜ் இருக்குது. சிஜியில் நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அதுமாதிரி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கூல் பாசிட்டிவ் காலேஜ் என்விரான்மெண்ட் தான் சரிங்களா. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. போர் கார்டன் வந்து போர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சில நேரங்களில் ஒர்க் ஆகாமல் யூஸ் ஆகாமல் இருக்குது. அதேமாதிரி அட்டெண்டன்ஸ் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 75% அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றது அது வந்து நல்ல விஷயந்தான். பட் மாணவர்கள் தரப்புலேருந்து அது ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 8:30 4:45 வரைக்கும் உள்ள ஒரு லாங் காலேஜ் ஹவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 60% தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து இன்னும் ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து குறைவாக தான், ஏகப்பட்ட கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடந்தால் கூட இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து ரொம்ப குறைவாக தான் போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி ஷெடியூல் வந்து டேஸ் கலருக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வால் கலர்ஸ் இந்த நிறையா பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காலேஜ் கேண்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி நேரம் திறக்கிறதுல ஏசிடியோட கேண்டீனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிறதுக்கு வந்து உள்ளே அங்கிட்டு போகிறதுக்கு ஏவி இருக்குங்களா, அது இன்னும் நிறைய வேணுன்றாங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட் ஆப்ஷனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஹாஸ்டல் லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஹாஸ்டல் ஃபுட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதாகவும் அதை இன் டைமில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா மழை நேரத்தில் ஏகப்பட்ட நத்தைகள் அங்கிட்டு இங்கிட்டு உலாவுது, அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ மற்றதெல்லாம் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கல்லூரி நிர்வாகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கீ ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இதோடைய முதல் கீ ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறது ஆசியாஸ் ஓல்டஸ்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சரிங்களா. ஆசியாலேயே ரொம்ப பழமையான ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னால் இதை சொல்லலாம். ஸோ 1794 சர்வே ஸ்கூலாக தான் மைக்கேல் டாப்பிங் அப்படின்ற ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 1859 சிவில் இன்ஜினியரிங் காலேஜாக இவால்வ் ஆகி இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி வேறு இடத்துல இருந்திருக்கு, இப்போ 1889 தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் காலேஜாக மூவ் ஆகி கிண்டிக்கு வந்திருக்கு. 1978 அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த கல்லூரி வந்து இன்ஜினியரிங் கல்லூரியுடைய ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த கல்லூரியுடைய அலுமினி நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வெரி ஸ்ட்ராங். அதாவது நீங்கள் சில கல்லூரிகளில் அலுமினியம்ஸ்னு போட்டிங்கன்னா விஐபிஸ் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வரும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு அலுமினி நெட்வொர்க் இருக்கும் சரிங்களா. இங்கே நீங்கள் விஐபி எழுதுனாலே பிபிடிக்கு வந்து ஒரு 50 பக்கம் போடணும். அவ்வளோ விவிவிஐபிஸ் வந்து இங்கே படிச்சிருக்காங்க. அதில் ஒரு சிலருடைய பேரை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ வர்கீஸ் குரியன், ஒயிட் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியோட தந்தை என அழைக்கப்படக்கூடிய வர்கீஸ் குரியன் அவர்கள் இங்கே தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜ் ரெட்டி, அமெரிக்காவோட பெஸ்ட் சயின்டிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அறியப்பட்ட திரு ராஜ் ரெட்டி அசாரை வந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவோட ஸ்டேட்டுடைய கவர்னராகவே இருந்திருக்காங்க, இப்போ கிடையாது, முன்னாடி இருந்திருக்காங்க, உபேந்திரா ஜே சிக்வாலா. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் படிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த தொழிலதிபர்கள் என அறியப்படக்கூடிய திரு ஏசி முத்தையா அவர்கள், திரு மகாலிங்கம் அவர்கள் 2 பேருமே இங்கே படிச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீகாந்த், கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த், நாகார்ஜுனா,
ஆக்டர் நாகார்ஜுனா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து இங்கே படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்லூரியிலேருந்து நீங்கள் அட்வான்ஸ்டு ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஜி படிக்கிறதுக்கு ரொம்ப, அதாவது மற்ற எல்லா கல்லூரியை விட ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இங்கே அதிகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கொலாபரேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஃபாரின் இன்ஸ்டிடியூட்ஸோட வந்து சிஜி கொலாபரேஷன் இருக்குது. இதனால் குளோபல் செமினார்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ் கோர்சஸ், அதே மாதிரி ஓவர்சீஸ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி டாப் டயர் கம்பெனிஸ், அதாவது என்ன சொல்கிறதுனா ஐஐடிக்கு மட்டும்தான் போவோம், என்ஐடிக்கு மட்டும்தான் போவோம்னு சொல்லி சில கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ் கூட நம்ம சிஇஜிக்கு வருவாங்கன்றது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் அண்ட் லேப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பயோடெக்னாலஜி, எனர்ஜி, நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ரிமோட் சென்சிங், இந்த மாதிரியான 15க்கும் மேற்பட்ட துறைகளில் வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ஹைடெக் லெபரட்டரிஸ் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டிங் லேப் வந்து 1.1 பெட்டாஃப்ளாப் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கும் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொலாபரேட்டிவ்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 40க்கும் மேற்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்குன்னு சொன்னாலே, அதே மாதிரி 30க்கும் அதிகமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது இஸ்ரோ, டிஆர்டிஓ, பெல்லு, சிஎஸ்ஐஆர் அவங்க கூடலாம் கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்குபேஷன் அண்ட் இன்னோவேட்டிவ் சென்டர்ஸில் வந்து 100க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து இந்த மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஐஐசியோடைய சப்போர்ட்டோட, ஏயுஐசின்னு சொல்கிறாங்க, இது அண்ணா யூனிவர்சிட்டி இன்குபேஷன் சென்டர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய உதவியின் காரணமாக கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்ன்றது கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான மாணவர்கள் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்ச் அவுட்புட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வெளியே வந்திருக்கு. 1000க்கும் அதிகமான பேப்பர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் நேஷனல் கான்ஃபரன்சஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 200க்கும் அதிகமான பேட்டன் ரைட்ஸ், சுருக்கமாக முக்கியமாக சொல்லணும்னா விஎல்எஸ்சி டிஎஸ்எனில், பயோமெடிக்கல் டிவைசஸில், சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸில் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பேட்டன் ரைட்ஸ் வந்து இந்த கல்லூரி ஓன் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம், எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸ், இதுலேயும் உங்கள் பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா டிஎஸ்டி, ஏஐசிடி, யூஜிசி, டிபிடி இவங்களுடைய ஃபண்ட்ஸ்னால, அதாவது இவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு கல்லூரிக்கு வந்து ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த கல்லூரியில் அந்தளவுக்கு ஒருத்தான ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான ஃபண்டு வந்து இது வரைக்கும் அவங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 20க்கும் அதிகமான இன்டர்நேஷ்னல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஐகேம் அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் ஆன் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி IEEEயோட ஸ்பான்சர்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே சிஇஜியில் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ், MIT, ஸ்டான்ஃபோர்டு, NUS அந்த மாதிரியான மிக பெரும் ஜெயன்ஸ் கூடயும், அதே மாதிரி டாடா அண்ட் LNT, இன்ஃபோசிஸ் அவங்கள மாதிரி பெரிய கம்பெனிஸோடையும் இவங்க வந்து கொலாபரேஷன்ஸில் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 1000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 50க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நேஷனல் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்ட்டு வந்து காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாங்க. சரிங்களா? கடைசியாக வந்து எவ்வளோ கீழ்ச்சந்து இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? பட் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சுருக்கம் முடிச்சிட்டேன். இல்லைன்னா கீஸ்ட்ரென்த் சொல்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட பேசலாம். சரிங்களா? ஸோ காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் வந்து 60 to 70,000 வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 48,000 வரும். சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்தலாம். நான் கடைசி 4 வருஷத்துக்கு மொத்தமாக போட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுமே பிளேஸ்மெண்ட் குறைவு. ஸோ 4 வருஷத்துக்கு சேர்த்து நான் போடுறேன். ஓவரால் பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து 85 to 95% இருக்கும். அதேமாதிரி கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு வந்து 80 to 85%, ஐடிசிஎஸ் பிரான்ச்சஸ்க்கு 90 to 95% இருக்கும். 200க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் பிளேஸ்மெண்ட்டில் கலந்துக்குவாங்க. ஆனால் கடந்த வருடம் 64 கம்பெனிஸ் தான் கலந்துட்டாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து டொமஸ்டிக்கில் வந்து 50 lakhs per annum, இன்டர்நேஷனல் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 1 crore per annum வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 6 to 8 lakh per annum வந்துட்டு இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4.2 lakhs 4 lakhs வந்து ஆவரேஜ் மீடியம் சேலரி தாண்டிடுச்சுனாலே அந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6 to 8 lakh வந்து வரும்.
ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸ் தான் சொல்லுவேன். அதேமாதிரி ஐடிசிஎஸ் பிரான்ச்சஸ் பொறுத்தவரைக்கும் 8 to 10 lakhs, கோர் பிரான்ச்சஸ்க்கு 5 to 7 lakhs வந்து ஆவரேஜ் பேக்கேஜாக இருக்கும். சரிங்களா? டாப் ரெக்ரூட்டர்ஸ் நான் சொல்லவே வேண்டாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கம்பெனிஸ் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சரியா? ஐடி, சாஃப்ட்வேர், கோர் இன்ஜினியரிங்கில், கன்சல்ட்டிங்கில், ஃபினான்ஸில், ஸ்டார்ட் அப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 கம்பெனிஸ் இங்கே வருவாங்க. சரிங்களா? இன்டர்ன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 70 to 80% வந்து மாணவர்களுக்கு கிடைச்சிருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள், இஸ்ரோ, டிஆர்டிஓ, டிசிஎஸ், எல்என்டி இந்த மாதிரியான பெரும் நிறுவனங்களில் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. சரிங்களா? ஸோ சேஃப் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்ப்போம். இந்த கல்லூரியில் மட்டும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இசிக்கும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய கோர்சஸ் இருக்கிறதுனால உங்களால் ஒரு ஜட்மெண்ட் வர முடியாது இல்லையா? அதனால் 2 கோர்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 200 மார்க், பிசிக்கு 200 மார்க், பிசிஎம்க்கு 199 மார்க், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 199 மார்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 198, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 192. சரிங்களா? அதே இசியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 200, பிசிக்கு 199, பிசிஎம்க்கு 198, எம்பிசிக்கு 198, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 197, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 190 மார்க். ஸோ இந்த மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்லூரியில் நீங்கள் ஒரு மாணவராக இணைய முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கல்லூரி தரமானது மற்றும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த கல்லூரி நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். இந்த கல்லூரியை நான் வந்து எப்போதுமே இந்த கல்லூரிக்குள்ளே போகும்போது அதை தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லெகசி இருக்கக்கூடிய கல்லூரிக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கே ஒரு பார்வையாளராக ஒரு 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 கல்லூரியில் வந்து விசிட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆளை நுழையிறதுக்கே வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மதிப்பெண்கள் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.